வாங்க. லண்டன்ல இருக்க பிரைவேட் டிரைவ்ல டர்ஸ்லி குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சா நடக்கிற விஷயங்களும் மாயாஜாலம் பத்தின விஷயங்களும் சுத்தமாவே பிடிக்காது. இந்த டர்ஸ்லி குடும்பத்தோட குடும்ப தலைவனா இருக்க மிஸ்டர் டர்ஸ்லி வந்து கிரென்னிங் கிரில்ஸ் கம்பெனியோட டைரக்டரா இருந்தாரு. அவருக்கு கழுத்துன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்ல. அவர் உருவம் ரொம்ப பெருசா இருந்தது. அவருக்கு அது போக பெரிய மீசையும் இருந்தது. அவரோட ஒய்ஃபோட பேரு பெட்டூனியா டர்ஸ்லி. அவங்க அப்படியே நம்ம வேர்னனுக்கு நேர்மாறா இருந்தாங்க. அவங்களுக்கு நீளமான கழுத்து இருந்தது. அவங்க வேர்னனை விட ரொம்பவும் ஒல்லியாவே இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் இருந்தான். அவனோட பேரு டெட்லி டர்ஸ்லி. வேர்னன் ஃபேமிலியை பொறுத்தவரை உலகத்திலேயே அழகான குழந்தைன்னா அது கண்டிப்பா டெட்லி தான். பட் ஆனா இந்த டர்ஸ்லிஸ் கிட்ட ஒரு மர்மமும் அதுக்கான பயமும் இருந்தது. அது என்னன்னா பாட்டர்ஸ் பத்தி, அவங்கள பத்தின ரகசியங்களை பத்தி. மிஸ்ஸஸ் பாட்டர் பெட்டூனியாவோட கூட பிறந்த தங்கச்சி. பட் ஆனா அவங்களோட பேசியே பல வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அன்னையில இருந்து தான் இந்த கதையே ஆரம்பமானது. அன்னைக்கு வானம் ரொம்ப மேகமூட்டமா இருந்தது. அப்போ வேர்னன் வந்து ஆபீஸ்க்கு கிளம்பிக்கு இருந்தாரு. பெட்டூனியா பக்கத்து வீட்டுல நடந்த பொருணிகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. டெட்லி டிவி பாத்துக்கிட்டே கத்திக்கிட்டு இருந்தான். அடுத்து வேர்னன் அவரோட காரை எடுத்துட்டு அந்த ரோட்டோட கார்னருக்கு போனாரு. அப்ப ஒரு விசித்திரமான ஒரு சம்பவத்தை பார்த்தாரு. அது என்னன்னா, ஒரு பூனை மேப்பை வந்து ரீட் பண்ணிக்கிருந்தது. ஆனா வேர்னன் மறுபடியும் பார்க்கும் பொழுது அந்த பூனை எந்த மேப்பையுமே பார்க்கல. அதுக்கப்புறம் டர்ஸ்லி அந்த டவுனோட எட்ஜுக்கு வந்தாரு. அங்க சிக்னல்ல வெயிட் பண்ணிக்கு இருக்கும் பொழுது அவர் அங்க பல விசித்திரமான மனிதர்கள் வித்தியாசமான கிளாக்ஸ் போட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தாரு. அவங்கள பாதி பேர் ரொம்ப வயதான நபர்களாவும் இருந்தாங்க. அதை பார்க்கிற வேர்னனுக்கு இவங்களுக்கு மண்டையில மூளை இல்லையா என்ன, இதெல்லாம் ஒரு ஃபேஷன் போட்டுட்டு எப்படிதான் சுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கு இருந்தாரு. அதே டைம் வானத்துல பட்ட பகல்ல நூத்துக்கணக்கான ஆந்தைகளும் பறந்துக்கு இருந்தது. அதை பார்க்கிற வேர்னன் அதிர்ச்சிய உறைஞ்சே போயிட்டாரு. ஏன்னா பெரும்பாலும் இரவு நேரங்கள்லயே ஆந்தைய பாக்குறது ரொம்ப அரிது. ஆனா பகல்ல இவ்வளவு ஆந்தைகள் பறக்கிறத பார்த்து வேர்னன் பயங்கர ஷாக்லயும் இருந்தாரு. அதுக்கப்புறம் வேர்னன் அவரோட ஆபீஸ் ரூம்ல போய் ஒர்க் பண்ணிட்டு அவருக்கு கிடைச்ச பிரேக் டைம்ல வெளியில வந்து அவரோட பேக்கர் ஷாப்புக்கு போய்க்கு இருக்கும் பொழுது அப்போ காலையில பார்த்த அந்த வித்தியாசமான நபர்கள் அங்க பேசிக்கிற விஷயம் அவரோட காதலையும் கேட்டது. அது என்னன்னா பாட்டர்ஸ் பத்தி. அந்த பாட்டர்ஸ் தானே, அவங்களோட பையனோட பேரு ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசின விஷயம் வேர்னனோட காதுல விழுந்தது. சோ வேர்னன் அவரோட ஆபீஸ்க்கு போயுமே இந்த விஷயங்களை தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அது என்ன, அவங்க பாட்டர் நான் சொன்னாங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை அந்த பையனோட பேரு ஹாரியா இருக்குமா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல சிந்தனைகள் அவரோட மண்டையில ஓடிக்கி இருந்தது. அதுக்கப்புறம் இதை யோசிச்சுக்கிட்டே அவர் வீட்டுக்கு கிளம்பும் பொழுது ஒரு க்ளோக் போட்டிருந்த நபர் மேல மோதிட்டாரு. உடனே வேர்னன் வந்து சாரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த க்ளோக் போட்டிருந்த நபர், என்னது சாரியா, இன்னைக்கு யாரும் சாரி சொல்ல வேணாம், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா தான் இருக்கணும், ஏன்னா அந்த பேர் சொல்ல கூடாதவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டர்ஸ்லியை கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து போறாரு. வேர்னன் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா வேர்னனுக்கு இவ்வளவு நேரம் க்ளோக் போட்டு பேசிக்கிற நபரை முன்ன பின்ன பழக்கமும் கிடையாது. அவரோட காஸ்டியூமும் வேர்னனுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்தும் அவன் எந்த தைரியத்துல என்ன கட்டி பிடிச்சிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வேர்னன் அவரோட பிரைவேட் டிரைவுக்கு போகும் பொழுது காலையில அவர் பார்த்த அதே பூனை வேர்னனோட வீட்டு கார்டன் சுவர்ல உட்கார்ந்து இருந்ததை பார்த்தாரு. வேர்னன் அந்த பூனை கிட்ட போய் அதை விரட்ட ட்ரை பண்ணாரு. பட் ஆனா அந்த பூனை நம்ம வேர்னனையே முறைச்சு பார்த்துட்டு இருந்தது. வேர்னன் காலையில இருந்து இது மாதிரி பல விசித்திர சம்பவங்களை வந்து சந்திச்சாரு. இந்த விஷயங்களை பெட்டூனியா கிட்ட சொல்லலாம்னு முடிவு எடுத்திருந்தாரு. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லி அவளையும் கஷ்டப்படுத்தணுமான்னு சொல்லி வேர்னன் நினைச்சுட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவர் மனசு பயங்கரமா உறுத்தினால பெட்டூனியா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. பெட்டூனியா, உன்னோட தங்கச்சிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனோட பேரு கூட ஹர்வர்ட் தானே அப்படின்னு சொல்றப்ப பெட்டூனியா வந்து, இப்போ எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றப்ப வேர்னன் வந்து இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்தாரு. சோ உடனே பெட்டூனியா வந்து, இல்ல அவனோட பேரு ஹார்வர்ட் கிடையாது, அவனோட பேரு ஹாரி. இதெல்லாம் ஒரு பேரா, இவ்வளவு மாடர்னான டைம்ல இப்படி ஒரு சாதாரணமான பேரை யாராச்சும் வைப்பாங்களா அப்படின்னு சொல்றப்ப வேர்னனுக்கு ஹாரின்ற பேரை கேட்டதுமே அவரோட இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேர்னன் அவரோட பெட்ரூமுக்கு போனாரு. அங்க இருக்க விண்டோவை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் காலையில பார்த்த அந்த பூனை அதே இடத்துல அசையாம சில மாதிரி இருந்தது. வேர்னனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. பாட்டருக்கும் இந்த நடக்கிற இந்த அமானுஷமான சம்பவங்களுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல போய் படுத்தாரு. அவர்
பெட்ல மட்டும்தான் படுத்தாரே தவிர தூக்கம்ன்றது துளி அளவு கூட வரல. அவர் பெட் முழுக்க உருண்டுகிட்டே தான் இருந்தாரு. இருந்தாலும் வேர்னன் தன்னைத்தானே சமாதானமும் படுத்திக்கிட்டாரு. இல்ல அவங்க எல்லாம் கண்டிப்பா இங்க வரமாட்டாங்க, அந்த பூனை கூட சும்மாதான் உட்காந்துட்டு இருக்கோம், நான் தான் ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு வேர்னன் அந்த இடத்துல தூங்கிடுறாரு. பட் ஆனா அந்த பிரைவேட் டிரைவுக்கு வெளியில உட்கார்ந்து இருக்க அந்த பூனை துளியும் கண்ணை சிமிட்டாம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த சமயத்துல அந்த பிரைவேட் டிரைவோட கார்னர்ல ஒரு நபர் திடீர்னு அப்பியர் ஆனாரு. அவரோட கெட்டப்புக்கும் அவர் நிக்கிற அந்த பிரைவேட் டிரைவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அவர் ரொம்ப உயரமா இருந்தாரு. இருள ஜொலிக்கக்கூடிய நீளமான தலைமுடி அவர்கிட்ட இருந்தது. அவர் ஒரு பர்பிள் கலர் க்ளோக்கும் போட்டிருந்தாரு. அவரோட கால்ல ஒரு பக்கிள்ட் பூட்ஸும் இருந்தது. அது போக அவர் மூக்குல ஒரு ஹாஃப் மூன் ஷேப்ல இருக்க கண்ணாடியும் போட்டிருந்தாரு. அவரோட பேரு தான் ஆல்பஸ் டம்பிள்டோர். டம்பிள்டோர் அங்க தூரத்துல இருந்த ஒரு பூனைய பார்த்தாரு. அந்த பூனைய பார்த்து சிரிச்சிட்டு இத நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப டம்பிள்டோர் அவரோட க்ளோக்குள்ள கையை விட்டு ஒரு சிகரெட் லைட்டர் மாதிரி இருக்க ஒரு விஷயத்தை வெளியில எடுத்தாரு. அதோட பேரு டெலிமினேட்டர். அத வச்சு நம்ம மின்சாரத்துல இருக்க வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். சோ அந்த டெலிமினேட்டரை வெளியில எடுத்து 12 முறை கிளிக் பண்ணி தெருவுல இருக்க எல்லா மின்சார விளக்குகளையும் அப்சர்வ் பண்றாரு. அந்த மொத்த பிரைவேட் டிரைவே பயங்கரமான இருள்ல மூழ்கிடுச்சு. ஆனா அந்த இடத்துல ரெண்டே விளக்குகள் மட்டும்தான் எரிஞ்சுட்டு இருந்தது. அது அந்த பூனையோட 2 கண்கள். சோ டம்பிள்டோர் அந்த பூனை பக்கத்துல வந்தாரு. திடீர்னு அந்த பூனை ஒரு ஒல்லியான பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா ஃபேஸ் வச்சிருக்க ஒரு லேடியா மாறிடுது. அவங்க ஒரு கிரீன் கலர் க்ளோக் போட்டிருந்தாங்க. அவங்களோட பேரு ப்ரொஃபசர் மினர்வா மெகானகல். சோ நீ மெகானகல் என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க டம்பிள்டோர் அப்படின்னு சொல்றப்ப டம்பிள்டோர் இப்படி விரைச்சு போய் உட்கார்ந்திருக்க ஒரு பூனையை நான் பார்த்ததே இல்ல. நீங்க காலையில இருந்து இங்கதான் இருக்கீங்க போல. இன்னைக்கு பயங்கர செலிப்ரேஷன்லாம் நடந்துக்கு இருக்கு, நிறைய இடங்கள்ல பார்ட்டி எல்லாம் நடந்துக்கு இருக்கு, அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் எல்லாம் ஓகே தான், பட் ஆனா இந்த விசார்ட்ஸ் பண்றது சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்ல. இவங்க மகிழ்ச்சி இருக்க பிளேஸ்ல எல்லாத்திலயும் ஈஸியா சந்தேகப்படுற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்களா ஏகப்பட்ட ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாம் விழுந்துக்கு இருக்கு. இதுக்கு காரணம் அந்த டெடாலஸ் டிகிலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மெகானகல் ஆம் ப்ரொஃபசர், அந்த பேர் சொல்லக்கூடாதவன் உண்மையிலேயே நம்மளை விட்டு போயிட்டானா என்ன அப்படின்னு சொல்றப்ப டம்பிள்டோர் அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் ஷெர்பட் லெமன் சாப்பிடுறேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்ளோக்ல இருந்து ஒரு ஸ்வீட் எடுக்கிறாரு. சொன்னே டம்பிள்டோர் எனக்கு இந்த மகள் ஸ்வீட்லயே இந்த ஷெர்பட் லெமன் தான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்றப்ப டம்பிள்டோர் ப்ரொஃபசர் மெகானகல், நீங்களாவது அந்த வால்டமோட்டோட பேரை சொல்லி கூப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் அந்த பேரை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இருந்தாலும் ப்ரொஃபசர் மெகானகல் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த வால்டமோட் காட்ரிஸ் காலோக்கு போய் ஜேம்ஸ் பாட்டரையும் லில்லி பாட்டரையும் கொலை பண்ணிட்டான்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு சொல்றப்ப டம்பிள்டோர் தலை குனிஞ்சிடுறாரு. ஆமா அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்னே டம்பிள்டோர் அந்த வால்டமோட் ஜேம்ஸோட பையனா இருக்க ஹாரி பாட்டரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணா. அந்த டைம்ல தான் வால்டமோட் அவனோட மொத்த சக்தியும் இழந்து அந்த இடத்துல மறைஞ்சு போயிட்டான். இதெல்லாம் நடந்திருக்கும், நம்மளால ஒரு கெஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு கோல்டன் வாட்ச் எடுக்கிறாரு. சோ அது நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்கிற வாட்சே கிடையாது. ஏன்னா மத்தவங்க யாராச்சும் அந்த வாட்ச்ல பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த டைமும் புரிய போறது கிடையாது. ஏன்னா அந்த வாட்ச் முழுக்க உள்ள இருக்க வேண்டிய இடத்துல வெறும் பிளானட்ஸ் தான் இருந்தது. அத பார்த்ததும் டம்பிள்டோர், இந்த ஹாக்ரிட் ஏன் இன்னும் வரல, அவன் இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காரு. சொன்ன ப்ரொஃபசர் மெகானகல் நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப டம்பிள்டோர் ஹாரி பாட்டர் அவனோட பிளட் ரிலேட்டிவ் வீட்ல தான் இருக்கணும், அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அவன் இனிமேல் அவனோட பெரியம்மா பெரியப்பாவோட வீட்ல தான் வளர போறான். ஹாக்ரிட் ஹாரிய தூக்கிட்டு வந்துருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் ப்ரொஃபசர் நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் நான் காலையில இருந்து வாட்ச் பண்றேன், அவங்க சுத்த மோசமானவங்களா இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருக்கான். இங்க கண்டிப்பா ஹாரி பாட்டர் சந்தோஷமாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றப்ப டம்பிள்டோர் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ப்ரொஃபசர் மெகானகல், நான் எல்லா விஷயத்தையும் லெட்டர்ல மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது டம்பிள்டோர், ஹாரி பாட்டர் ஒரு லெஜெண்ட், அடுத்த ஜெனரேஷன் கூட இத ஹாரி பாட்டர் டேன்னு கொண்டாடினா கூட ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா வானத்துல இருந்து ஒரு மோட்டார் பைக் பறந்து வருது. சோ அத ஓட்டிட்டு வர நபர் அம்மாடியோ அவ்வளவு பெருசா இருந்தாரு. அவர் ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸோட 3/4 பங்கு உயரத்துல இருந்தாரு. அவரோட முகத்திலேயே அவரோட கண்கள் மட்டும் தான் தெரிஞ்சது, மீதி இருந்த எல்லாத்தையும் அவரோட மீச தாடி முடி எல்லாமே மறைச்சிடுச்சு. அவர் கையில ஒரு சுருட்டப்பட்ட பெரிய பிளாங்கெட் வச்சிருந்தாரு. சோ உடனே டம்பிள்டோர்
வந்து அந்த பைக் யாரோடது ஹாக்ரிட் அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து இது யங் சீரியஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுருட்டப்பட்டு வச்சிருந்த பிளாங்கெட்டுக்குள்ள வச்சிருக்க பேபி ஹாரி பாட்டரை நம்ம டம்பிள்டோர் கிட்ட கொடுக்கறாரு. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அந்த குழந்தைக்கு அடர்த்தியா அருமை நிறத்துல முடி இருந்தது. அந்த குழந்தையோட நெத்தியில மின்னல் வெட்டுற ஒரு தழும்பும் இருந்தது. ஹாக்ரிட் அந்த பேபி ஹாரி பாட்டரை கிஸ் பண்ணா. ஹாக்ரிட்டோட புசு புசுன்னு இருக்க மொத்த முடியும் ஹாரி பாட்டரோட முகத்துல பட்டனால என்னமோ தெரியல, ஹாரி பாட்டர் பயங்கரமா சினுங்கனா. திடீர்னு ஹாக்ரிட் வந்து பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிச்சிட்டான். சோனே ப்ரொஃபசர் மெகானகல் வந்து ப்ளீஸ் ஹாக்ரிட் நீ அழுக கூடாது, மகிழ்ச்சி எழுந்திருச்சிருவாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து சாரி ப்ரொஃபசர், பட் இருந்தாலும் என்னால இதை தாங்கிக்கவே முடியல, லில்லிக்கும் ஜேம்ஸுக்கும் அப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுதுக்கு இருக்கான். சோனே ப்ரொஃபசர் மெகானகல் வந்து ஹாக்ரிட்ட வந்து சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பேபி ஹாரி பாட்டரை பர்னனோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு மேலேயே ஒரு லெட்டரும் வச்சிடுறாங்க. சோ டம்பிள்டோரோட அந்த மினுமினுக்கிற கண்கள்ல இருந்த அந்த பொலிவு சுத்தமா இல்ல. சரி நம்ம இங்க இருந்து கிளம்பி போகலாம், விசார்ட்ஸ் நடத்துற செலிப்ரேஷன்ல நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹாக்ரிட் வந்து சரி நானும் பைக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஏறி அங்க இருந்து பறந்து போறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டம்பிள்டோர் வந்து அந்த பிரைவேட் டிரைவோட கார்னருக்கு போயிறாரு. சோ அந்த டெலிமினேட்டரை மறுபடியும் 12 முறை கிளிக் பண்ணி மொத்த தெருவுக்கும் வெளிச்சத்தை கொடுத்து பிரகாசிக்கிறாரு. சோனே ப்ரொஃபசர் மெகானகலும் பூனையா மாறி அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ தூரத்துல இருக்க பேங்கெட்ல சுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹாரி பாட்டரை டம்பிள்டோர் ஏக்கமா பாக்குறாரு. குட் பை ஹாரி பாட்டர், சீக்கிரமா நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்ளோக்க வந்து வேகமா அசைக்கிறாரு. சோ திடீர்னு அந்த இடத்துல நம்ம டம்பிள்டோர் மறைஞ்சும் போயிடுறாரு. சோ அந்த மொத்த பிரைவேட் டிரைவும் மையான அமைதியாயிடுது. இப்படி ஏகப்பட்ட விசார்ட்ஸ் இங்க வந்ததாகவும் புதுசா ஒரு குழந்தை பிரைவேட் டிரைவுக்கு வந்து சேர்ந்த விஷயம் அங்க இருக்க யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம பெர்னனோட வீட்டு வாசல்ல நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத அந்த குழந்தை நல்லா தூங்கிக்கு இருந்தது. அவனுக்கு எதுவுமே தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுது, அவன் என்ன ஆக போறான்னு எதுவுமே தெரியாது. அவன் எவ்வளவு பெரிய ஸ்பெஷல்னோ அவனுக்கு தெரியாது. ஆனா காலையில பெட்ரூனியா ஹாரி பாட்டரை பார்த்து கண்டிப்பா கத்துவாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. இந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் சாப்டரான தி பாய் ஹூ லிவ்ட் வந்து முடிஞ்சிடுது. சோ பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் 2ல வந்து நான் சந்திக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.